எடுத்துக்க. பரவாயில்லையே, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? வெரி குட். எனக்கு பிறந்த நாள் இல்ல, எம்ஜிஆருக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அவர் நம்ம கூட சாப்பிட வர போறாரு. அவர் கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும், செஞ்சு வை. ஏப்பா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா? எம்ஜிஆர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீதான் முட்டாள்தனம் நம்புறனா? என்னையும் அவங்களோட சேர்த்து முட்டாளாக்க பாக்குறியா? எம்ஜிஆர் செத்துட்டாரா? படவா. என்னப்பா? ஒண்ணு என்ன வேலையை விட்டு அனுப்புங்க, இல்ல அவர் ஆஸ்பத்திரி விட்டு அனுப்புங்க. அங்க வந்து அந்த கொடுமையை பாருங்க. தலைவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எடுத்துக்க. எம்ஜிஆர் கருவாட்டு குழம்பு சாப்பிட வராராம். எம்ஜிஆர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் ஆரம்பிச்ச கட்சியை பல தடவை மேல ஏறி கீழே இறங்கிச்சு. அது இல்லாம அவர் பேரை வச்சு பல பேர் புது புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு வயசானது தெரியல, அவர் செத்து தெரியாம இன்னும் பிறந்த நாள் கொண்டாடுங்கிறாரு. அவர் சொல்றது கரெக்ட் தானடா. எம்ஜிஆர் கேது சாவு. ராஜபாட்டியன் சொல்லுங்க சார். இவருக்கு நீ முடி வெட்டாத. வெட்டுவ. வெட்டாத. வெட்டுவ. வெட்டாத. 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 வெட்டுவ. 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 கண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த பஞ்சு மிட்டாயை போடு. இப்பதான் நீ முன்னையோட ரொம்ப அழகா இருக்கிற. கத்தி. ஏய், அவருக்கு பிளேட காமிச்சே. ஐயோ, ஓட இப்படி. என்னண்ணே யூனிஃபார்ம் இல்லாம மப்டில உட்கார்ந்திருக்கீங்க? வேற ஒண்ணு இல்ல, 15 வருஷமா எனக்கு ஒவ்வொரு பொண்ணா பாப்பாங்க. எல்லாம் பேசி முடிவு பண்ற நேரத்துல மென்டல் ஹாஸ்பிடல்ல வேலை ஒண்ணு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தான் டாக்டர் ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிவு பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா நாங்களும் வரேனே. நீ சொல்லுங்கடா. நீங்கெல்லாம் எதுக்குப்பா என் கூட? நாளா உங்க தம்பி மாதிரினே. நீமா? நானும் வரேன். பொண்ணை டீ எடுத்துற சொல்லுங்க. லூசு, பொண்ணு பாக்குற இடத்துல டீயா கொடுப்பாங்க, காஃபி தான். ஐயோ, எதையோ ஒண்ணு குடுக்கட்டுமே. பார்த்தல, மாப்பிள்ளையோட அண்ணன் ரொம்ப விவரமா தான் இருக்காரு. விவரமான ஆளுதான். ஆண்டவா, இந்த பொண்ணாவது ஓகே ஆகணுமே. என்னண்ணே பொண்ணு பிடிச்சிருக்கா? என்ன அப்படி கேட்ட? எனக்கு அசின் மாதிரி தெரியுது. கேக்குறாங்கல்ல, சொல்லு. எனக்கு பொண்ணு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, தட்டை மாத்தி வேண்டியதானே? பொண்ணுகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். அடுப்பு பத்த வைக்க விட மாட்டான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? தட்டை மாத்திக்க. உனக்கு பாட தெரியுமா? தெரியாது. தெரியுமா? ரொம்ப நல்லது. ஆட தெரியுமா? தெரியாது. தெரியுமா? அப்புறம் என்ன டாக்டர், 3 கேள்வி முடிஞ்சு போச்சு, மாத்துக்க டக்குன்னு. சரி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அடுப்புல தண்ணி ஊத்திட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு யார் உனக்கு? பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அப்படின்னா அன்னைக்கு ரூம் கிளீன் பண்ண வந்த ஆயாவை கட்டி பிடிச்ச, கேட்டதுக்கு என் பொண்டாட்டின்னு சொன்னேன். எனக்கு ஊசி போட வந்த நர்ஸை கட்டி பிடிச்ச, கேட்டதுக்கு என் பொண்டாட்டின்னு சொன்னேன். சிக்னல்ல பிச்சை போடுறப்ப பிச்சைக்காரியோட விரல நோண்டுனேன், கேட்டதுக்கு என் பொண்டாட்டின்னு சொன்னேன். பிச்சைக்காரிக்கு அப்புறம் இத உனக்கு 4வது பொண்டாட்டியா? லூசு லூசு லூசு. பழத்துல அடிச்சா யாருக்காச்சும் வலிக்குமா? தேங்காயில அடி. ₹100 இருக்கு சார், அட்ஜஸ்ட் பண்ணீங்க சார். அப்பா எங்க போறீங்க? அண்ணா அப்பா போறானே. அப்பா நில்லுங்கப்பா. அப்பா அப்படிதான், ரெண்டு போட்டா போவாரு, பச்சை போட்டா நிப்பாரு. இன்னும் ₹100 சேர்த்து கொடு. ஆட்டோல இவ்வளவு குழந்தைங்களை ஏத்துனதே தப்பு. இல்லைன்னா உன் லைசென்ஸை கட் பண்ணிடுங்க. ஐயோ சார், லஞ்சம் வாங்குறியா? தப்பு இல்லையா? என்ன உங்க அப்பா சிக்னலை தாண்டி டிராபிக் போலீஸ் கிட்ட போய் பேசினுக்கிறாரு? ஒருவேளை டிராபிக் போலீஸா இருந்திருப்பாரோ? யாரையா நீ? நானா? இன்ஸ்பெக்டர். டிராபிக் போலீஸ் அடிச்சாரு. போலீஸ்கார மேல கை வச்சியா? யோ வாங்கயா, அவனை பிடிங்கயா. சார் மன்னிச்சுங்க சார், அவர் கொஞ்சம் பைத்தியம் சார், ப்ளீஸ் சார். என்னது பைத்தியமா? ஆமா சார். அட பாவிகளா, பைத்தியத்தை ஏன்டா ரோட்ல அலைய விட்டுருக்கீங்க? ஆஸ்பத்திரியில அடைச்சு வைக்க வேண்டியதானே? சார் 100 ரூபீஸ் சார். தொப்பி வந்துச்சு. 100 எதுக்கு? அண்ணா ஒருவேளை எங்க அப்பா ஹோட்டல் கீட்டல் ஏதாவது வச்சிருந்திருப்பாரோ? ஹோட்டல் வச்சிருந்தாரோ இல்ல ஹோட்டல் வச்சிருந்த பொம்பளை வச்சிருந்தாரோ யாருக்கு தெரியும்? ஏய், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆபீசரா இருப்பார் போல இருக்கு. நல்லா. அப்பா சட்னி சாம்பார் எல்லாம் டேஸ்ட் பண்ணி செக் பண்றாரு. ஒருவேளை ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருப்பாரோ? சமையல் பண்றவங்க கூட இப்படிதான் எல்லாத்தையும் நக்கி டேஸ்ட் பண்ணி பாப்பாங்க. புண்ணாக்கில செஞ்ச சட்னியா? தேங்காய் இல்ல சார். தேங்காய் சட்னி. உப்பு இல்ல சார். என்ன சார் பண்றீங்க? சார் சாம்பார் சார் அது. காரம். ஐயோ ஐயோ மிளகாத்தூள் சார் அது. சார் கொட்டாதீங்க சார். ஐயோ ஏதோ ஒரு மென்ட் பாட்டு உள்ள நோக்கிட்டீங்களா? சமாளமா குடுடா. நன்றி கலந்த வணக்கம். இன்று தியாகிகள் தினம். அயல்நாட்டுக்காரனை விரட்டிய நமக்கு சொந்த நாட்டிலே சரியான பாதுகாப்பு இல்லை. காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவர்கள் காலத்தில் இருந்த மரியாதை இன்று நமக்கு இல்லையே என்று எண்ணி ஏங்கலாம். கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். இவர்தான் சீஃப் கெஸ்டா இருப்பாரு. இந்தாங்க ஐயா.
தேங்க்யூ. மகாத்மா காந்தி தலைமையிலே காங்கிரஸ் என்ற இயக்கம் ஒன்று மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியா? வணக்கம். பொழுது போன ஒரு கட்சி, பொழுது விடிஞ்ச ஒரு கட்சி, ஜாதிக்கு ஒரு கட்சி, மதத்துக்கு ஒரு கட்சி. நாட்டு மக்களுக்காக பாடுபடாம வீட்டு மக்களுக்காக பாடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. நாட்டு பற்று குறைந்து விட்டது, அந்நிய மோகம் வலுத்து விட்டது. ஆகினால் பெரியோர் வந்தனம். நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்த்தா எனக்கு பேசணும்னு தோணுது. சுதந்திரத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கிறது வேற விஷயம். அப்பா எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. ஒருவேளை காந்தி கூடவே ஃப்ரீடம் போயிட்டு இருந்திருப்பாரோ. இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. நீங்கெல்லாம் வெள்ளையும் சொல்லையும் போட்டு கதர் போட்டு வந்திருக்கீங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இனிமே அந்நிய பொருட்களை எல்லாம் பயன்படுத்துறது இல்லைன்னு நான் முடிவு செஞ்சுங்க. நல்லதான் பேசுறாரு. அதனால முதல்ல இந்த கூலிங் கிளாஸ் கழட்டணுங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டையும் கழட்டணுங்க. பாருங்க, கோட்டு வெளிநாட்டு பொருள் தானுங்க. என்ன ரூட் மாறுது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டவுசரும் கூட வெளிநாட்டு டவுசர் தானுங்க. ஐயோ அடுத்து ஜட்டிடா. உள்ள காத்தே போக மாட்டேங்குது. இதையும் கழட்டி எல்லாத்தையும் எரிச்சு போடா, அப்பா எல்லாத்தையும் கைட்டு ஃப்ரீ ஆயிட போறாரு. எதிரில் உட்கார்ந்து பெருசுலாம் பயந்து மண்டைய போட்டு போதுங்க. ஹலோ, அது ஏன் சார் கேக்குறீங்க? இந்த பிரபாவோட அப்பா பப்ளிக் பிளேஸ்ல ஒரே பிரச்சனை பண்ணி கலாட்டா ஆயிடுச்சு சார். அந்த கருப்பு தான்ப்பா, அந்த கருப்பு காத்துல பறக்க விட்டாதப்பா. கொடுத்துப்பா. நீ கருப்போடு இரு. நீ கருப்போடு இரு. நீ கருப்போடு இரு. இந்தா நீ கருப்போடு இரு. கண்டவங்கிட்ட கருப்பை கொடுத்துறாதீங்க. அப்பா ஹை, அது ஒரிஜினல். டேய், இந்த பையன் மட்டும் முண்டா அப்படின்னு போட்டு முடியெல்லாம் நீளமா வளர்த்திருக்கு. நீ ஏன்டா அப்படி வளர்க்கல? ஐயோ, இது பொண்ணு அது பையன் அப்படிதான் இருப்பாங்க. பொண்ணுன்னா என்ன, பையன்னா என்ன? அது வந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, இப்ப குழந்தைய பெத்து பால் கொடுப்பா. அது அவனால முடியாது. அதனாலதான் இது பொண்ணு, நாங்கெல்லாம் பையன். நீ மட்டும் காலையில எனக்கு பால் கொடுக்குற. அது ஆவின் பால், இது தாயின் பால். இந்த தாயின் பால் எப்ப குழந்தை பெக்கும்? அது ஆவின் பால் கையில இருக்குதே. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாதான் குழந்தைய பெத்துக்க முடியும். ஆவின் பாலுக்கு தாயின் பாலுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? ஐயோ, அதுக்கு அவங்க வீட்டுல போய் அவர் பொண்ணு கேட்க வேணாமா? அங்க போறதுக்கு அவருக்கு அப்பாவோ அம்மாவோ யாரும் கிடையாது. அதுக்குதான் உங்களை அப்பா ஆக்கலாம்னு கஷ்டப்படுறோம். ஒண்ணுமே நடக்கல. நீங்க இவருக்கு அப்பா இருக்க முடியுமா? முடியாது. முடியும். முடியாது. முடியும். முடியாது. 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 முடியும். 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 நான் அப்பான்னு கூப்பிட்டப்போ அது அவருக்கு புரியல. இன்னைக்கு அவரே வந்து அப்பாவா இருக்குன்னு சொல்றப்போ அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும். ஐயோ, இது நான் அவர் அப்பாவா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஐடியா. ரகசியம் பேசினா காதை மூடிக்கும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, வரேன்ப்பா. எப்படியோ ஒரு நாள் அப்பாவா இருக்கிறது சம்மதிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. அப்பான்னா என்ன? அப்பா ஏய், எந்த பகலம்? பெகலம் இல்ல அகலம். இங்க சகலமும் இவர்தான். அவரு புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணமா? அவருக்கு மாலை எடுத்து கொடுங்க. ஏன் மந்திரத்தை சொல்லியா? சாகரா கடல் பிடித்து உள்சோமாய் சாகரா சாகரா. சுமாரியா, வாழ்ற நேரத்துல சாகரா சாகரான்னு பாடி என்னடா பாக்குறீங்க? மம்முட்டி தான் மாறு வேஷத்துல வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. மம்முட்டியோ? ஏன் உனக்கு மம்முட்டிக்கு ஆவாதா? ஏங்க தாலி எடுத்து கொடுங்க. தாலினா என்ன? இந்த சின்ன தம்பி பிரபு மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தாலினா கயிறுங்க. என்ன பாக்குறீங்க? தூக்கல மாட்ட கயிறு தான் இருக்கான்னு பாக்குறீங்களா? அத இருக்க. அப்பா நான் சொல்றேன் கட்டு. வீரப்பா ஓடி போய்க்கோ. வீரப்பா ஓடி போய்க்கோ. பிடிக்கிட்டு எல்லாம் பிடிக்கிட்டு எல்லாம் போய் கேளுங்கம்மா. வா போக. இது பைத்தியம் தானே? கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணை கூட்டின ஹனிமூன் கிளம்புங்க. வா. நீங்க இல்ல அவன். நீங்க வாங்க, வாங்கடா. கரிமாடி குட்டானும் கல்யாணி குட்டிக்கும் கல்யாணம் நந்தாரி திட்டா.
விளையாட போலாமா? போலீஸ்ல பிடிச்சு வீரப்பா ஓடிக்கோ. டேய் எവിടെடா பிரபா? அவன் வேண்டி கொழா புட்டும் பழம் எல்லாம் ரெடி செய்து வச்சில்லே. முதல்ல எங்களை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொன்னா. பைப்பு புடிங்கிருச்சு. ஐயோ பிடிக்கிட்டானே. வண்டி இப்பதான் பிக்கப் ஆச்சு, கவுத்துட்டீங்களேடா. போடா போட்டா ஷாக் அடிச்சு. பாட்டு பாடி ஆட்டம் போடுங்க. கேரள கருப்பண்ணசாமி அது எங்க அப்பா ஸ்வேதா. இவர் எங்க அப்பாடா. இல்ல, நான் கேரளா முதலமைச்சர். புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். கேமு கக்கா, കേരള മുർപോക്ക് കമ്മ്യൂണിസ്റ്റ് കോൺഗ്രസ്. കമ്മ്യൂണിസ്റ്റ് ജിന്ദാബാദ്. നിന്റെ അച്ഛനായിരുന്നു ഞങ്ങൾ എല്ലാവരും പ്രഭ. പേടിച്ച്. എന്താ ഇവിടെ ഒരു ബഹളം? അച്ഛനെ മുറിയിലാക്കൂ. சாரிங்கய்யா, மன்னிச்சிருங்க. வாங்கப்பா. വാ. ചേട്ടാ, ഇന്ന് non stop ഒരു full stop ആയി ചേട്ടാ. ഇതൊന്നും ശ്രദ്ധിക്കാൻ ആരുമില്ലേ? ഛേ